ரொம்ப முக்கியமான சத்துக்கள்ல ஒண்ணு வந்து துத்தநாக சத்துன்னு சொல்றாங்க, ஜிங்க். இந்த நீங்க கோவிட் காலத்துல கூட பார்த்திருக்கலாம், அந்த ஜிங்க் சேர்ந்த உணவுகளை உலகம் முழுக்க கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அது கோவிட் வைரஸ்க்கு மட்டுமல்ல, பல நுரையீரல் சார்ந்த நோய்கள்ல ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய உலகெங்கும் வந்து அந்த துத்தநாக சத்து, ஜிங்க் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக குறைந்த அளவில் அது குழந்தை பருவத்தில் கொடுக்கும்போது குழந்தைக்கான எதிர்பார்த்தல் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லா மருத்துவத்திலையும், நவீன மருத்துவத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, இந்த ஜிங்க் சத்தினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்கு. இந்த துத்தநாக சத்து வந்து நம்முடைய உணவில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நிலக்கடலை. வேக வைத்த நிலக்கடலையோ இல்லை வறுத்த நிலக்கடலையோ வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது வந்து துத்தநாக சத்து கிடைக்கும். புரதச்சத்து, உடலுக்கு தேவையான ஒரு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ல நிறைய அந்த புரதச்சத்து கூறுகள் வந்து இந்த நிலக்கடலையில் இருக்கு.